சிகிச்சை என்று 5 திருக்குன்னங்கள் விநாயகப் பெருமானுக்கு யாகசாலையினுடைய வலதுகை பக்கத்திலே இந்த இடத்திலே அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல அடுத்த நுழைவாயிலுடைய முன்பாக செந்தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு 5 திருக்குன்னங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பிரதானமாக சிவபெருமானுடைய யாகசாலையிலே 9 திருக்குன்னங்கள் அமைக்கப்பட்டு நவாக்னி என்று 9 திருக்குன்னத்திலும் மூல மந்திரங்களாலும் மாலா மந்திரங்களாலும் ஷடக்க மந்திரங்களினாலும் சிவ யாகமானது தொடர்ந்து நிகழ்கிறது. அதை போலவே சிவபெருமானுடைய வலது பக்கத்திலே அம்பிகை தெய்யநாயகியினுடைய யாகசாலையிலே ஸ்ரீசக்கர வேதிகை யந்திரம் ஸ்ரீசக்கரத்தினாலான வேதிகையாக அமைக்கப்பட்டு அதைத் தொடர்ந்து 9 சுற்றி 9 திருக்குன்னங்கள் அமைக்கப்பட்டு அந்த 9 திருக்குன்னங்களிலும் அம்பிகைக்குரிய மூல மந்திரங்களாலும் மாலா மந்திரங்களாலும் ஷடக்க மந்திரங்களாலும் காயத்ரி மந்திரங்களாலும் லலிதா சகசிரநாமங்கள் போன்ற அம்பிகைக்குரிய மகா மந்திரங்களாலும் மிகச் சிறப்பான முறையிலே யாக வழிபாடுகள் நடக்கிறது. தொடர்ந்து பரிவார மூர்த்திகள், உற்சவ மூர்த்திகள், திருக்கோவிலுடைய விமான கோபுர கலசங்கள், விநாயகர் உள்ளிட்ட பலவிதமான சைவாலய மூர்த்திகள், நம்முடைய கோவிலுக்கே தனிச்சிறப்பு வாய்ந்த தன்வந்திரி பெருமான் அமிர்த கலச மூர்த்தியாக விளங்கி வைணவ கடவுளாக விளங்கக்கூடிய தன்வந்திரி பெருமானுடைய யாகம், இப்படி பரிவார யாகங்கள் இந்த யாகசாலைக்கு பின்புறமாக மொத்தம் பரிவார யாகங்கள் 5 திருக்குன்னங்களாக ஆக 33 திருக்குன்னங்களிலே பொதுவாக 33 திருக்குன்னம் என்பது உத்தம பட்சம் என்று நம்முடைய வேத ஆகமம் கூறும். உத்தமம் என்றால் மிகவும் உயர்வானது, குறைவில்லாதது என்று பொருள். அந்த அளவிலே 33 குன்னங்களிலும் தொடர்ந்து 4 நாட்களும் மிகச் சிறப்பான யாகம் நிகழவிருக்கிறது. முதல் கால யாகத்தினுடைய நிறைவாக இப்பொழுது நீங்கள் எல்லோரும் கொண்டு வந்து சேர்த்த 96 வகையான மூலிகைகள், ஷண்ணவதி திரவியங்கள் என்று ஷண் என்றால் 6, நவம் என்றால் 9, 96 வகையான மூலிகை பொருட்கள், நம்முடைய அஸ்ஸாம் காடுகள், அடர்ந்த கர்நாடகத்தில் உள்ள காடுகள், நம்முடைய முதுமலை போன்ற காடுகளில் வளர்ந்த மூலிகை பொருட்கள், நம்முடைய யாகசாலையினுடைய பயன் அந்த யாகத்திலே சமர்ப்பணம் செய்யப்படும் பொழுது அந்த 108 மூலிகைகளும் அதனுடைய மூலிகையினால் ஏற்படுகின்ற